தமிழக மீனவர் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளதாக திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்பு தந்தி டிவிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்ற தமிழக மீனவர்களின் பிரச்சினை குறித்து நாங்கள் அவையில் எழுப்புவோம். இரண்டாவதாக, தூத்துக்குடியிலிருந்து திருப்பதிக்கு சென்ற பக்தர்கள் சில பேரை செம்மர கடத்தலில் ஈடுபட்டார்கள் என்ற பெயரால் ஆந்திர அரசு கைது செய்திருக்கிறது. மத்திய அரசு தலையிட்டு அந்த அப்பாவிகளை விடுதலை செய்திட முன்வர வேண்டும். மூன்றாவதாக, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி அவர்கள் மத்திய அரசினுடைய அனைத்து பள்ளிகளிலும் 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை இனி கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது தேவையற்ற பிரச்சனைகளையும் விவாதங்களையும் கிளப்பிவிடும். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இது அரசினுடைய கொள்கை முடிவா அல்லது அந்த அமைச்சரவை அல்லது அமைச்சருடைய தனிப்பட்ட கருத்தா? ஆக மொத்தம் பொது எப்படி இருந்தாலும் இது இப்பொழுது வேண்டாத ஒரு கருத்து. இது குறித்து பேச வேண்டும் என்றிருக்கிறோம். 4வதாக, மருத்துவக் கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வு இல்லாமல் மாணவர்கள் சேர்க்கப்படுவதற்கு தேவையான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்திட வேண்டும். இவைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் எடுத்து வைத்த சில பிரச்சனைகள்.